வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இண்டெக்ஸோட அப்டேட், மார்க்கெட்டோட அப்டேட், அப்புறம் மஸ்தான், வாரே இன்ஜினியர்ஸ், ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி, சியட், எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ், ஆர்பிஐல வந்திருக்கக்கூடிய ஒரு நியூஸ், சம்மவர்தனா மதர்சன், அல்ட்ராடெக் சிமெண்ட், டோரண்ட் ஃபார்மா, மொபி குவிக் இந்த கம்பெனிகள் வந்திருக்கக்கூடிய அப்டேட் வந்து நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பார்த்தீங்க அப்படின்னா, இண்டெக்ஸோட அப்டேட். நிஃப்டி 50 இன்னைக்கு -0.12% அளவுக்கு டவுன் ஆயிருக்குது. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 0.76% அளவுக்கு அப் ஆயிருக்குது. நிஃப்டி மிட் கேப் 150 0.41% அளவுக்கு வந்து அப் ஆயிருக்குது. நிஃப்டி ஸ்மால் கேப் 250 இண்டெக்ஸ் 0.54% அளவுக்கு வந்து அப் ஆயிருக்குது. நிஃப்டி மைக்ரோ கேப் 250 இண்டெக்ஸ் 0.63% வந்து அப் ஆயிருக்குது. இன்னைக்கு நிஃப்டி 50 தவிர பிராடர் மார்க்கெட் இண்டெக்ஸ் சொல்லக்கூடிய மற்ற எல்லா இண்டெக்ஸுமே வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. நிஃப்டி 50 மட்டும் வந்து ஒரு பிளாட்டான நோட்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா பிராடர் மார்க்கெட் இண்டெக்ஸ் சொல்லக்கூடிய இந்த நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல இருந்து மற்ற எல்லா இண்டெக்ஸுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கன்சிக்யூட்டிவா ஒரு 10வது நாளா ஒரு பாசிட்டிவ் நோட்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. நிஃப்டி 50 இன்னைக்கு ஒரு மார்ஜினலா ஒரு நெகட்டிவ் நோட்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. நிஃப்டி இன்னைக்கு -30 பாயிண்ட் வந்து டவுன் ஆயிருக்குது. க்ளோசிங் பாத்தீங்க அப்படின்னா 24,677 அப்படிங்கிற லெவல்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. இன்னைக்கு நிஃப்டி 50யும் சரி, பிஎஸ்சி சென்சஸும் சரி, ரெண்டுமே வந்து ஒரு பிளாட்டான நோட்ல ஒரு நெகட்டிவ் நோட்ல தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. இருந்தாலுமே இந்த வீக்கோட கெயின் பார்க்கும்போது ரெண்டு இண்டெக்ஸுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா 2% அளவுக்கான கெயின் வந்து கொடுத்துருக்குது. இந்த கெயினுங்கிறது பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஒரு 6 மந்த்துக்கு இல்லாத அளவுக்கான ஒரு வீக்லி கெயினை வந்து இந்த ரெண்டுமே வந்து கொடுத்துருக்குது. இதுக்கான காரணம் பாத்தீங்க அப்படின்னா ஆர்பிஐயோட ரேட் கட் டிசிஷன் தான் வந்து இன்னைக்கு நிஃப்டி 50 நெகட்டிவ் நோட்ல க்ளோஸ் ஆயிருக்குது. பிளஸ் லாஸ்ட் ஒரு 1.5 மந்தாவே நம்ம மார்க்கெட் வந்து ஒரு நெகட்டிவ் ட்ரெண்ட்ல வந்து ஒரு கரெக்ஷனை வந்து பார்த்துருந்தது. ஸோ அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இந்த கெயினானது இந்த வீக் வந்து லாஸ்ட் 6 மாசத்துல இல்லாத ஒரு கெயினா வந்து கொடுத்துருக்குது. ஆர்பிஐ பாத்தீங்க அப்படின்னா சிஆர்ஆர் கட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 50 பேசிக் பாயிண்ட் வந்து சிஆர்ஆர்ல வந்து பண்ணியிருக்கிறாங்க ரெட் கட். இது மூலமா பாத்தீங்க அப்படின்னா அவங்க பேங்கிங் சிஸ்டம்க்கு வந்து 1.16 ட்ரில்லியன் அளவுக்கான அமௌண்ட்டை வந்து இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இது மூலமா வந்து பேங்க்ஸ் வந்து கடன் கொடுக்கக்கூடிய ஒரு அளவு வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிறது வந்து தெரியுது. அதே மாதிரி செக்டாரல் கெயின் பார்க்கும்போது இந்த நியூஸ்னால பாத்தீங்க அப்படின்னா பேங்க், ரியல் எஸ்டேட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டார்ஸ்லாம் வந்து இன்னைக்கு ஒரு நல்ல அளவு வந்து கெயினை அடைஞ்சிருக்குது. இந்த கெயினுங்கிறது வந்து இன்னும் தொடர்றதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா எஃப்ஐஐ, எஃபிஐ அண்ட் டிஐஐ ட்ரேடிங் ஆக்டிவிட்டி. இன்னைக்கு டிஐஎஸ் பாத்தீங்க அப்படின்னா 11,251 கோடி அளவுக்கான ஷேர்ஸ் வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. 9,992 கோடி அளவுக்கான ஷேர்ஸ் வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. நெட் வேல்யூ பார்க்கும்போது இன்னைக்கு டிஐஐ வந்து ஒரு பாசிட்டிவ் நெட் வேல்யூல வந்து அமௌண்ட்டை மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது பாத்தீங்க அப்படின்னா 1,659 கோடி அளவுக்கு வந்து இருக்குது. டிஐஎஸ் பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஒரு 4 ட்ரேடிங் செஷனாவே நெகட்டிவ் நோட்ல தான் வந்து அவங்க நெட் வேல்யூங்கிறது இருந்தது. பட் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா அது பாசிட்டிவா இருக்குது. அதே சமயத்துல அப்படியே எஃப்ஐஐ, எஃபிஐ பக்கம் பார்த்தோம் அப்படின்னா 12,000 கோடி அளவுக்கு வந்து ஸ்டாக்ஸ் வந்து இன்னைக்கு எஃப்ஐஐ பை பண்ணியிருக்கிறாங்க. 13,844 கோடி அளவுக்கு ஸ்டாக்ஸ் வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி மார்க்கெட்ல இருந்து 1,830 கோடி அளவுக்கு வந்து அமௌண்ட்டை வந்து எஃப்ஐஐ வெளியே எடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த வீக்கோட லாஸ்ட் ட்ரேடிங் செஷன்ங்கிற ஒரு காரணத்தினால இந்த அமௌண்ட் அவங்க வெளியே எடுத்திருக்கிறாங்கன்னா ஒரு காரணம் வந்து இருக்கலாம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா டாப் 5 கெய்னர்ஸ்ல வந்து நிஃப்டி 50ல டாப் 5 கெய்னர்ஸ் டாடா மோட்டார்ஸ், பஜாஜ் ஆட்டோ, ஆக்சிஸ் பேங்க், பிபிசிஎல், டாக்டர் ரெட்டி. டாப் 5 லூசர்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதானி போர்ட், சிப்லா, பாரதி ஏர்டெல், ஹெச்டிஎஃப்சி லைஃப், இந்துஸ் இந்தியன் பேங்க். நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல டாப் 5 கெய்னர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா விஇடிஎல், ஐஆர்எஃப்சி, என்ஹெச்பிசி, இண்டிகோ, ஐஇசி லிமிடெட். டாப் 5 லூசர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஏடிஜிஎல், அதானி எனர்ஜி சொல்யூஷன், அதானி கிரீன் எனர்ஜி, டிமார்ட், கோத்ரேஜ். இன்னைக்கு ஆர்பிஐல இருந்து வந்திருக்க நியூஸை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா பேங்கிங் செக்டார் இருக்கக்கூடிய ஆக்சிஸ் பேங்க் ஒரு நல்ல ஒரு கெயினை வந்து கொடுத்துருக்குது. ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நெஸ்தான் இந்த கம்பெனில வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட். செபி வந்து இந்த கம்பெனிக்கு ஒரு ஆர்டர் வந்து போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 100 கோடி அளவுக்கான அமௌண்ட்டை வந்து அவங்க குரூப் என்டைட்டி பிளஸ் வந்து ப்ரொமோட்டர் வந்து கலெக்ட் பண்றதுக்கு வந்து இவங்க வந்து ஒரு ஆர்டர் போட்டிருக்கிறாங்க. பிளஸ் அது மட்டும் இல்லாம இவங்க வந்து மார்க்கெட்ல வந்து பேன் பண்ணியிருக்கிறாங்க இந்த கம்பெனியை. இவங்க வந்து பப்ளிக் ஃபண்ட் வந்து ரைஸ் பண்றதுக்கான ஒரு எலிஜிபிலிட்டியை வந்து இழந்திருக்கிறாங்க அடுத்து வரக்கூடிய ஒரு 7 வருஷங்களுக்கு. என்ன காரணம்னு பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் வந்து நிறைய இடத்துல மிஸ் இன்டர்பிரேஷன் பண்ணியிருக்காங்க. அந்த காரணத்தினால வந்து செபி இவங்களுக்கு இந்த ஒரு பனிஷ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பிளஸ் இவங்க கிட்ட வந்து ஒரு லீடர்ஷிப் இஷ்யூங்கிறது வந்து இருக்கு. இவங்களோட மேனேஜிங் டைரக்டர் ஹிதேஷ் குமார் அண்ட் அதர் டைரக்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டி மார்க்கெட்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு வந்து ப்ராஹிபிட் பண்ணியிருக்கிறாங்க அடுத்த நோட்டீஸ் வர்ற வரைக்கும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வாரே இன்ஜினியர்ஸ் இந்த கம்பெனில வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட். வாரே இன்ஜினியர்ஸோட டெஸ்டிங் லேப் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ஏபிஎல் சர்டிபிகேட் வந்து கிடைச்சிருக்குது. இது மூலமா பாத்தீங்க அப்படின்னா அவங்க சோலார் மாடல்ஸ் வந்து ஒரு 48 டெஸ்ட் வந்து அவங்களே வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு
கண்டிஷன் வந்து அவங்களுக்கு உருவாகிருக்குது. இவங்க வந்து 2 லேப் வந்து இந்த சர்டிஃபிகேஷன் வந்து வாங்கியிருக்காங்க. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, சிக்கில் அண்ட் வந்து குஜராத்ல வந்து இருக்குது. இது மூலமா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கம்பெனி வந்து டெஸ்டிங்க்கு ஃபாரின் லேப்ஸ தான் வந்து நம்பி வேண்டியதா இருந்தது. இப்ப வந்து அதோட லெவல் வந்து குறைஞ்சிரும். ஸோ மேக்ஸிமம் இவங்களே வந்து அந்த டெஸ்ட்டை வந்து பண்ணிக்கலாம். சோலார் மேனுஃபேக்சரிங் பண்ணதுக்கு அப்புறம். ப்ளஸ் வந்து இந்த லேப் வந்து இவங்க NABL அக்ரிகேஷன் வாங்குறனால இவங்க வந்து இன்டர்நேஷனல் டிமாண்டை வந்து மேட்ச் பண்றதுக்கான ஒரு ப்ரொடக்ஷன் வந்து எந்த ஒரு டிலேயும் இல்லாம பண்றதுக்கு வந்து ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதே சமயத்துல இவங்களோட எக்ஸ்போர்ட் வந்து பூஸ்ட் ஆகி என்ஹான்ஸ்மெண்ட் ஆகிறதுக்கும் ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமா இருக்குது. இந்த கம்பெனி ரீசெண்டா தான் வந்து IPOல லான்ச் ஆகி ஒரு நல்ல ஒரு லிஸ்டிங் கெயினை வந்து கொடுத்திருந்தது. இருந்தாலும் இது வந்து ஒரு 30% அளவுக்கு வந்து இறக்கத்தை வந்து கொடுத்திருக்குது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா JSW எனர்ஜி. JSW எனர்ஜில இருக்கக்கூடிய கம்பெனியான JSW நியோ எனர்ஜி பாத்தீங்க அப்படின்னா NTPC இருந்து ஒரு லெட்டர் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 400 மெகாவாட் சோலார் ப்ராஜெக்ட்டுக்கான ஒரு ஆர்டர். இது மூலமா பாத்தீங்க அப்படின்னா JSW எனர்ஜி வந்து அவங்களோட கெப்பாசிட்டி வந்து 19.6 கிகாவாட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதுல 4.4 கிகாவாட் வந்து சோலாருக்கு வந்து டெடிகேட் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களோட முக்கியமான கோல் பாத்தீங்க அப்படின்னா 20 கிகாவாட் அளவுக்கான பவர் ஜென்ரேஷனும் 40 கிகாவாட் ஹவருக்கான எனர்ஜி ஸ்டோரேஜும் 2030க்குள்ள வந்து அடையணுங்கிறத இவங்களோட டார்கெட்டா இருக்குது. பிளஸ் வந்து கார்பன் நியூட்ரல்ங்கிறது வந்து 2050 வந்து இவங்க வந்து இலக்கா வந்து செட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சியட் இந்த கம்பெனில வந்து இருக்கக்கூடிய ஒரு அப்டேட். சியட் கம்பெனி பாத்தீங்க அப்படின்னா காஸ்மோ ஆஃப் ஹைவே அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து அக்விசேஷன் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இது மூலமா பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து டயர்ஸ் அண்ட் ட்ராக்ஸ் பிசினஸ்ல வந்து அவங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க. பிளஸ் இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன் பார்க்கும்போது 225 மில்லியனா வந்து அப்ராக்சிமேட் வேல்யூவா வந்து இருக்குது. பிசினஸ் அசஸ்ன்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க எதெல்லாம் அக்வயர் பண்றாங்க அப்படின்னா காஸ்மோ அசட்டான அவங்களோட ரெவன்யூவான 213 மில்லியன் வந்து 2020 வந்து இருந்திருக்கு. அதே மாதிரி இவங்களோட 2 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் வந்து ஸ்ரீலங்கால இருக்கு. இதையுமே வந்து சியட் வந்து அக்விசேஷன்ல வந்து பண்ணியிருக்கிறாங்க. இது மூலமா பாத்தீங்க அப்படின்னா சியட் பிளஸ் வந்து ஆஃப் ஹைவே டயர்ஸ் செக்மெண்ட்ல வந்து என்ஹான்ஸ் ஆகுறாங்க. பிளஸ் வந்து நியூ மார்க்கெட் வந்து அவங்க வந்து விரிவுபடுத்துறாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் இதுல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட். ரீசெண்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா பிக் பிளேயரா இருக்கக்கூடிய மார்க்கெட்ல எல்லாருமே வந்து ஹுண்டாய் உட்பட எல்லாருமே வந்து IPO வந்து நம்ம மார்க்கெட்ல லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து எல்ஜி ஒரு குளோபல் பிளேயர் வந்து இந்தியால எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் இந்தியா அப்படிங்கிற ஒரு IPO வந்து லான்ச் பண்ண போறாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா 101 மில்லியன் ஷேர்ஸ் வந்து செல் பண்ணி, அதாவது ஆஃபர் ஃபார் சேல் மூலமா வந்து செல் பண்ணி இவங்க 1.8 பில்லியன் அளவுக்கான ஃபண்டை வந்து ரைஸ் பண்றதுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த IPO நடந்துச்சு அப்படின்னா இது வந்து ஒரு டாப் 5 லார்ஜ் IPO வந்து இந்தியன் ஷேர் மார்க்கெட் வரலாற்றுல வந்து அமைய போகுது. பிளஸ் இந்த IPO வந்து யார் மேனேஜ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா JP மார்கன் அண்ட் சர்தல் மெர்ச்சன்ட் இவங்க 2 பேரும் பாத்தீங்க அப்படின்னா இந்த IPO வந்து மேனேஜ்மெண்ட் பண்றாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் மூலமா. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா RBIல வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட். RBI பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட ரெப்கோ ரேட்டை வந்து ரிமைன் அன்சேஞ்சா வச்சிருக்காங்க. ஸோ அதோட ரெப்கோ ரேட் பாத்தீங்க அப்படின்னா 6.50 அப்படிங்கிற ஒரு லெவல்ல வந்து இருக்குது. இது வந்து ஒரு நல்ல நியூஸா வந்து இருக்கும் கடன் வாங்கினவங்களுக்கு. ஏன்னா இந்த ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாகி நிறைய அமௌண்ட் வந்து அவங்க கட்ட வேண்டிய ஒரு ரீசனா வந்து இருந்திருக்கும். இப்போ அது அன்சேஞ்சா வச்சிருக்கிறாங்க. இது குறைச்சிருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். பட் அன்சேஞ்சா வச்சிருக்கிறது இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு ஓகேவா இருக்கும். பிளஸ் CRR கட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து 50 பேசிக் பாயிண்ட் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ வந்து அது 4% இருக்கு. இது மூலமா பாத்தீங்க அப்படின்னா அவங்க பேங்கிங் சிஸ்டமுக்கு வந்து 1.16 லேக் க்ரோஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை பேங்க்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணி கண்டிப்பா லெண்டிங்கோட ரேஷியோ வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. எக்கனாமிக் பாத்தீங்க அப்படின்னா CPI ஃபோர்காஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 2025ல வந்து இப்போதைக்கு 4.8 அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் வந்து இருக்குது. ஜிடிபி growth அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா 6.6 பிளஸ் 7.2 அப்படிங்கிற ஒரு ரேஞ்சுக்கு வந்து Q3 Q4ல வந்து மூவ் ஆகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதே சமயத்தில் RBI வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்லாம் வந்து UPI யூஸ் பண்ணி அவங்க வந்து ப்ரீ சாங்ஷன்டு கிரெடிட் லோன்ஸ் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது மூலமா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கும் வந்து UPI வந்து ஆக்சஸ் பண்றதுக்கு வந்து பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இவங்க மெயினா இதை யாரெல்லாம் டார்கெட் பண்றாங்க அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஸ்மால் பிசினஸ் வச்சிருக்கிறவங்களையும் ரூரல் ஏரியால இருக்கிறவங்களையும் வந்து இவங்க டார்கெட் பண்றாங்க. இது மூலமா பாத்தீங்க அப்படின்னா எக்கனாமிக் growthங்கிறது வந்து நல்ல சப்போர்ட் அடையிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. மேக்ஸிமம் இந்த கிரெடிட் லைன்லாம் பாத்தீங்க அப்படின்னா UPIயோட டிரான்சாக்ஷனை வச்சு வந்து ரூரல் ஏரியால இருக்கிறவங்களுக்கும் ஸ்மால் பிசினஸ் காரங்களுக்கும் வந்து லோன் கொடுக்கறதுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கும்.
அடுத்து பார்த்தீங்கன்னா சமவர்தனா மதர்சன் இதில் வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட். சமவர்தனா மதர்சன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜாப்பனீஸ் கம்பெனியான அட்ஸ்மிடெக் அப்படிங்கிற கம்பெனியில் அவங்க வந்து 95% ஸ்டாக்ஸ் வந்து அக்விசிஷன் வந்து பண்ண போகிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 57 மில்லியன் அளவுக்கு வந்து இருக்க போகுது. இந்த டீலுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் குவார்ட்டரில், அதாவது நெக்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. மேக்ஸிமம் இதுக்கு வந்து ஒரு ரெகுலேட்டரி அப்ரூவல்ங்கிறது வந்து தேவைப்படும். அதனால தான் வந்து இது அடுத்த வருஷம் ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் இம்பாக்ட்ல சமவர்த்தனா மதர்சன் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமோட்டிவ் காம்பனன்ட்ஸ் செக்டாரில் வந்து இவங்களோட போர்ட்ஃபோலியோவை, அதாவது இவங்களோட ஹோல்டிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. மேஜர் பிளேயராக மாறுறதுக்கான ஒரு சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அல்ட்ராடெக் சிமெண்ட் இதில் வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட். அல்ட்ராடெக் சிமெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா சிமெண்ட்ஸில் வந்து 32.72% அளவுக்கு அவங்க ஸ்டாக்ஸ் வந்து அக்வயர் பண்ணியிருக்கிறாங்க. இது வேல்யூவில் பார்க்கும்போது 3954 கோடியாக வந்து இருக்குது. ஷேர் ப்ரைஸ் வந்து 390 அப்படிங்கிறதுல வந்து இவங்க பை பண்ணியிருக்கிறாங்க. இவங்களோட மெயின் எய்ம் பார்த்தீங்க அப்படின்னா சவுத் மார்க்கெட்டில் வந்து இவங்களோட பங்குங்கிறது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இவங்களோட ப்ரெசன்ஸும் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த அக்விசேஷன் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தமிழ்நாடுல வந்து அவங்களோட ப்ரெசன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக்கி ப்ளஸ் வந்து அவங்க ஆப்ரேஷன்ஸையும் விரிவுபடுத்தி மார்க்கெட்டை வந்து எக்ஸ்பென்ஷன் பண்ணுறதுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த அக்விசேஷனுக்காக வந்து அவங்க வந்து ஒரு ஃபண்ட் ரைசிங் பிளான் வந்து அப்ரூவ் வந்து ஆயிருக்குது. அவங்களோட போர்ட் மீட்டிங்கில் வந்து 3000 கோடி அளவுக்கு வந்து ஃபண்ட் ரைசிங் பண்ணி போகிறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டோரண்ட் ஃபார்மால வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட். டோரண்ட் ஃபார்மா பார்த்தீங்க அப்படின்னா QIP மூலமாக வந்து 3500 கோடி வந்து ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. 2.32 கோடி அளவுக்கான ஷேர்ஸ் வந்து 1503 அப்படிங்கிற ஒரு பிரைஸ்ல வந்து வித்து இந்த ஃபண்ட் ரைசிங்கை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இதுல பார்ட்டிசிபேட் பண்ணவங்க மெயினானவங்க பார்த்தீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்காரங்க தான். அதுல SBI மியூச்சுவல் ஃபண்ட் வந்து 49.14% அளவுக்கு வந்து இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. NBSC ட்ரஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 9.43%, கோடாக் மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 7.14% வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஷேர் கேபிட்டல் அப்டேட்ல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா போஸ்ட் இஷ்யூ இது இஷ்யூ பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்விட்டி ஷேர் பெய்ட் அப் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் பார்த்தீங்க அப்படின்னா 503.9 கோடியா வந்து இருக்குது. டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 50.39 கோடி ஷேர்ஸ் வந்து இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மொபிக்யூ இந்த IPO வந்து இவங்க லான்ச் பண்ண போறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 11ல இருந்து டிசம்பர் 13 வரைக்கும் இந்த IPO வந்து ஓப்பன் ஆக போகுது. இதோட ஷேர் ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது 265 ரூபாயிலிருந்து 279 ரூபா அப்படிங்கிற ஒரு ரேஞ்சுக்குள்ள வந்து இருக்க போகுது. இவங்களோட மினிமம் ஒரு லாட்டோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 53 ஷேரா வந்து இருக்க போகுது. இந்த ஃபண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஃபினான்சியல் சர்வீஸுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் டெக்னாலஜிக்கும் வந்து யூஸ் பண்ண போறதா சொல்றாங்க. அதே மாதிரி ஜென்ரல் கார்பரேட் பர்பஸுக்கும் இந்த ஃபண்ட் வந்து இருக்கும். ஸோ இந்த மொபி கியூங்கிற இது பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து ஒரு ரீசார்ஜ் அப்ளிகேஷனாக தான் வந்து இவங்களோட இதை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இவங்களோட பிஸ்னஸ்ங்கிறது இன்னும் அன்கிளியராக தான் இருக்குது. இவங்க கிட்டத்தட்ட ஒரு ஃபோன்பே மாதிரி தான். இவங்க எப்போ இவங்களோட பிஸ்னஸ் மாடல் தெளிவாக இருக்கும் அப்போ தான் நம்ம வந்து இந்த மாதிரி IPOவில் வந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணும். ப்ளஸ் இவங்களோட அசெட் மாடலும் நமக்கு வந்து தெரியாது. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த கம்பெனிகளில் வந்திருக்கக்கூடிய அப்டேட் வந்து நம்ம பார்த்துருக்கோம். இதில் ஏதாவது உங்களுக்கு வந்து சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரியான ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் அண்ட் நியூஸஸுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ப்ளஸ் நம்ம வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டராக ஸ்டாக் ஃபண்டமெண்டல் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஒரு ஸ்டாக் ஃபண்டமெண்டல் சீரீஸ் வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். வீக்லி வந்து நம்ம வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணுறோம். அதோட பிளேலிஸ்ட்டும் வந்து நம்ம சேனல்லே இருக்குது. ஸோ அதை கண்டிப்பாக பாருங்கள். ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக பலனடைகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ.